அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னா, பொதுவாக எங்களோட அதிகமானவங்க சொல்லுவாங்க, நான் குரூப்பில் போட்டோம் இந்த மெசேஜை நீங்கள் பார்க்கலையா. பொதுவாக எங்களுக்கு இன்பாக்ஸுக்கு அனுப்பினா நான் பார்த்துப்படும், குரூப்புகளில் எங்களுக்கு பார்த்துப்படாது. அப்போ அனுப்புகிறவங்களுக்கும் அதை ஒருத்தருக்காக தனி அனுப்புகிறது சிரமமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு ஒரே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணும்படியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதிகமானவங்க தெரியும், நான் தெரியாதவங்க இருப்பீங்கன்னு நோக்கத்தில் தான் நான் அதை பதிவு செய்கிறேன். ஓகே, இப்போ எங்களை வாட்ஸ்அப்பில் பாருங்கள், 3 டாட் இருக்குது பழுது பக்கமாக. இது நியூ ப்ராட்காஸ்ட் இருக்குது. இந்த நியூ ப்ராட்காஸ்ட்டுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான கண்டெக்ட் மாறு. எங்களுக்கு உதாரணமாக எங்களை நிர்வாகத்துக்கு உட்பட்டவங்க, எந்த வகையான நிர்வாகம், ஒவ்வொரு வகையிலைக்கும் ஜெமியாடைக்கும், அது மாதிரி ஸ்கூல் சம்மந்தமாக அடைக்கும், பள்ளிவாசல் சம்மந்தமாக அடைக்கும். அப்போ அப்படியானவங்களுக்கு என்ன செய்யணும்னா, இந்த நாங்கள் தேவையான கண்டெக்ட் மாற நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள. உதாரணமாக நான் ஒரு 2-3 நம்பரை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இது இப்போ எங்களோட குரூப்பில் 4 ரிசிபென்ட் காட்டுது பாருங்கள். இது எங்களுக்கு ஒரு குரூப்பாகத்தான் இங்கே வந்திருக்குது. இப்போ இதில் போய்த்து நான் ஒரு சலாம் போடுறேன். இப்போ இது 4 பேருக்கு தனியாக, இது 4 பேருக்கு தனியாக இந்த மெசேஜ் போயிருக்கும். இப்போ நான் பாருங்கள், இந்த பிரதர் உதாரணமாக இவர் நான் கிளிக் பண்ணி பார்த்து அவருக்கு அஸ்ஸலாமு தனியாக போயிருக்கு பாருங்கள். அப்போ இது மாதிரியாக நாங்கள் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு எங்களோட ஃபோனில் இங்கே ஒரு சின்ன குரூப்பாக தெரிஞ்சாலும் நாங்கள் யாருக்கெல்லாம் அனுப்ப போகிறோமோ அந்த மெசேஜ் எல்லாருக்கும் 200 பேரை செலக்ட் பண்ணி இந்த குரூப்பை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ப்ராட்காஸ்ட்டில் 200 பேருக்கும் இந்த மெசேஜ் போயிடும். அப்போ இது ஒரு லேசான முறை உண்டு. இதை நாங்கள் கடைபிடிச்சு கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் எங்களோட எல்லா வேலையும் லேசாக செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.